நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணே, அண்ணி, எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. அண்ணனா? யாரா அண்ணே? போடா. அண்ணனா? என்னண்ணே இப்படி பேசுறீங்க? அண்ணே, நான் உன் தம்பிண்ணே. உனக்கு என் மேல கோபம் இருந்தா அடிண்ணே, திட்டுண்ணே, உனக்கு முழு உரிமை உண்டு. ஆனா அண்ணன் இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுத்தாதண்ணே. வேதனைப்படுத்துறது யாரா? நீயா நானா? உன்னால நான் மனசு வெந்து போயிருக்கேன் தெரியுமா? ஆமா, திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிற. யார கேட்டா வீட்டுக்குள்ள வர? அண்ணே, என்னன்னு இந்த மாதிரிலாம் பேசுற? யார நான் கேக்குறேன் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு? என்னது நம்ம வீடா? ஏய், இது ஏன் வீடுடா? உன் வீடா? என்னன்னு? அந்த வீட்டுல எனக்கும் சம உரிமை இருக்கு, சம பங்கு இருக்கு. டேய், இது என்ன உங்க தாத்தா சம்பாதிச்சு சொத்தா சம பங்கு கேக்குறதுக்கு? இது அப்பாவோட சொத்துடா. நீ தருதலை ஆயிட்டுன்னு சொல்லி அவன் இனிமே உன் தம்பியே கிடையாதுன்னு சொத்தை பூரா என் பேர் கழுவி வச்சாரா? யாரு? அவர் எழுதி வச்சாரா? ஆமாண்டா. கூப்பிடு அவரை. அப்பா, அப்பாவை கூப்பிடு. டேய், அப்பா இல்ல. சரி, அம்மாவை கூப்பிடு. அம்மாவும் இல்ல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? புதைச்சாச்சு. புதைச்சாச்சா? செத்தவங்களை புதைக்காம என்னடா பண்ணுவாங்க? செத்துட்டாங்களா? டேய், ஏன்டா என்கிட்ட சொல்லல? எதுக்குடா என்கிட்ட மறைச்சீங்க? டேய், எப்பறா உன்கிட்ட சொல்ல முடியும்? நீதான் காட்டுக்குள்ள இருந்தியே, எங்கட அட்ரஸ் இருந்துச்சு, எப்பறா சொல்ல முடியும்? ஒன்னால ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாம தான் அவங்க செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லடா, நாங்க செத்தா கூட அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. டேய், வீட்டை உனக்கே எழுதி வச்சாங்கன்னு கேக்குறியே, உன்னை நிலத்தை வித்து தானே படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு என்னடா பண்ண? ஒருவேளை சாப்பாடு போட்டிருப்பியா, இல்ல துணிமணி தான் வாங்கி கொடுத்துருப்பியா? போடா போடா போடா. நீ என்னடா பண்ண? அந்த செலியும் கூட சேர்ந்து ஊரை சுத்துற. போடா, போயிடு. போடா சொல்றல, போயிரு. சுடுகாட்டுக்கு போ. அங்க அம்மா அப்பாவும் புதைச்ச இடத்துல விதைச்ச விதை மரமா வளர்ந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை பறிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. போடா போடா போ. ஒரே போட போட்டு போயிட்டு முதல்ல குமரேசா. அக்கா, என்னடா தம்பி, எப்படியா இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, நீ எப்படிக்கா இருக்க? இருக்கேன்பா. ஆமா, லட்சுமி எப்படிக்கா இருக்கா? என்னக்கா ஒன்னும் பேசாம இருக்க? அக்கா, லட்சுமி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவலக்கா. வாக்கா வாக்கா, லட்சுமி பார்க்கலாம் வாக்கா வாக்கா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. அக்கா, அக்கா, லட்சுமி அக்கா. ஐயோ அக்கா, என்னக்கா ஏங்க அழுவுற? அக்கா சொல்லுக்கா, பயமா இருக்கு, சொல்லுக்கா. ஒருவேளை நான் வரமாட்டேன் சொல்லிட்டு லட்சுமி வேற கல்யாணம் வச்சியா? டேய், உனக்கு என்ன பிறந்த விடாவ, உன் நினைப்பிலேயே விழுந்த விடாவ. உன்னை விட்டுட்டு வேற யாருக்குடா அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அப்படி நானே கட்டி வச்சாலும் அவ கட்டி பழாடா. அப்ப லட்சுமி எங்கக்கா, சொல்லுக்கா. அப்புறம் எதுக்கு அழுவுற, சொல்லு அக்கா, சொல்லுக்கா. என்னால சொல்ல முடியலடா. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. தயவு செய்து சொல்லுக்கா.
அக்கா என்ன என்ன காட்சி லட்சுமிக்கு? ஏன் காப்பி குறைச்சிருக்க? அக்கா லட்சுமி லட்சுமி போ வெளியில. லட்சுமி வெளியில போ. லட்சுமி வெளியில போ. உங்க மாமா வந்து லட்சுமி. இல்ல வெளியில போ. லட்சுமி மாமா 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 பார்த்து ஊருக்கு வளடா. எப்படி ஊருக்குழஞ்சு போயிருக்கான்னு பாத்தியாடா? என்னைக்கு ஒன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு அன்னையில இருந்து இப்படி ஆனவதாண்டா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள எங்கேயோ தலைமறைவா போயிட்ட. நீ தீவிரவாதி ஆயிட்டன்னு ஊருக்குள்ள சொன்னாங்க. அப்ப உடைஞ்சு போனவதாண்டா. ஐயோ ஐயோ இந்த நம்மளை பார்க்க முடியலையேக்கா. மாமா வர மாட்டாராமா. மாமா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாடா. நீ வந்துருவேன்னு ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். எவ்வளவு நாளைக்குடா இப்படி போய் சொல்லி அவளை சமாளிக்கிறது? லட்சுமி மாமா வந்திருக்கமா பாருமா. பாருமா பாருமா மாமா மாமா ஆசையா கூப்பிடுமா. பாருமா மாமா உன கல்யாணம் வந்திருக்கமா. பாருமா லட்சுமி. ஐயோ ஐயோ மாமா பாரு மாமாமா. ஐயோ 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 ஏமா 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 மாமா தள்ளி விடுற. மாமா என்னம்மா செஞ்ச? மா ஐயோ 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 நான் வாழ்க்கையே போயிடுச்சேம்மா. ஐயோ ஐயோ நான் பண்ண தப்பான வாழ்க்கையே போயிடுச்சு. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ண? ஐயோ 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 நான் என்ன பண்ண? ஒரு குழந்தை குட்டி கூட இல்லையே ஆதரவுக்கு இப்படி அனாதையா விட்டுட்டு போறானே.
மல்லிகா மல்லிகா எப்படி இருக்க மல்லிகா? அம்மா மல்லிகா இது யார் குழந்தை மல்லிகா? இது சொல்லு மல்லிகா, யார் குழந்தை மல்லிகா? ஓ, நான் ஒரு லூஸு. நம்ம ஆச்சியம்மாவோட பேரன் தானே? உனக்கு குழந்தைங்கன்னா ஆசை, அதனால அநாத ஆசிரமத்திலேருந்து குழந்தை எதுவும் தத்தெடுத்தியா? சொல்லு மல்லிகா. மல்லிகா சொல்லு மல்லிகா. என்ன மல்லிகா எதுவும் பேசாமல் இருக்க? வாயை திறந்து சொல்லு மல்லிகா. ஏன் மல்லிகா மௌனமாக இருக்க? குமார் அண்ணன் குழந்தைகளா? வாங்க சொல்லு பங்காளி. மல்லிகா. எப்ப பங்காளி வந்தீங்க? பங்காளி எப்போ வந்தீங்க? பங்காளி, இது யார் நல்லா குழந்தை இருக்கீங்களா? பங்காளி? சொல்றேன் பங்காளி, ஒரு நிமிஷம். மல்லிகா, குழந்தைய கொண்டு உள்ள போ, காய்கறி எல்லாம் உள்ள வச்சிரு. பங்காளி, இந்தா, நான் உள்ள என்ன போட்டு போ. கேக்குறேன், நீங்க உள்ள என்ன போட்டு போ. சொல்றீங்க சொல்றேன் பங்காளி? பங்காளி, இருங்க. உள்ள போய் தாப்ப போட்டுங்க. பங்காளி, நல்லா தாப்ப இது போட்டுங்க. யார் பத்திரம். குழந்தைங்க பங்காளி? பதட்டப்படாதீங்க, நான் சொல்றேன் பங்காளி. வாங்க பங்காளி. பங்காளி, மல்லிகா, வாங்க மல்லிகா. பங்காளி, நான் சொல்றேன். வாங்க பங்காளி, டீ சாப்பிட்டு பேசுவோம். வாங்க பங்காளி, நான் சொல்றத கேளுங்க. வாங்க. இல்ல பங்காளி, பதட்டப்படாதீங்க. வாங்க பங்காளி, நான் எல்லாத்தையும் விவரமா பங்காளி, சொல்றேன். பங்காளி, இது யார் வாங்க குழந்தைங்க பங்காளி. பங்காளி? பங்காளி, நான் சொல்றேன். பங்காளி, வாங்க பங்காளி. சொல்லுங்க பங்காளி. நான் விவரமா சொல்றேன். வாங்க பங்காளி. மல்லிகா. வாங்க, சொல்றேன் பங்காளி. பங்காளி. வாங்க வாங்க. சொல்லுங்க வாங்க. பங்காளி. சொல்றேன் பங்காளி. பங்காளி, வாங்க. என்ன பார்த்தது இருங்க, மல்லிகா ஆசையா ஓடி வருவான்னு நினைச்சேன். ஆமா, இருங்க. தலை குனிஞ்சு நிக்கிறாளே, ஏன் பங்காளி? அது ஒண்ணு இல்ல பங்காளி, நீங்க ஊர்ல இல்லாதப்ப நிறைய விஷயம் நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு பங்காளி? நீங்க கல்யாணம் பண்ண 6 மாசத்துல புரட்சி அது இதுன்னு காட்டுக்கு போயிட்டீங்க. சின்ன பிள்ளை எத்தனை நாளைக்கு ஆசைய மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு தனியா காத்து கிடப்பா? உன்னை எதிர்பார்த்து அவ தெருவுல போய் நின்னா வரவன் போறவன்லாம் தன்னை தான் பாக்குறான்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர் பசங்களை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமில்ல பங்காளி. ஆம்பளைங்க இல்லைன்னு தெரிஞ்சா பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே பூந்துருவானுங்கல்ல. அப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து அவ வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஊர் பெரியவங்க எல்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? நீ கட்டின தாலி அறுத்துட்டு நான் வேற தாலி கட்டிட்டேன் பங்காளி. பங்காளி, பொறுமையா இருக்க பங்காளி, நான் சொல்றத கேளுங்க பங்காளி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணன் எப்ப போவான் தென்னை எப்ப காலியாங்கிற நினைப்ப நான் தாலி கட்டல. நீங்க திரும்பி வருவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளையும் கஞ்சி கோழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருந்த அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கலாங்கிற நினைப்புல தான் தாலி கட்டினேன். இன்னைக்கு 2 பிள்ளைக்கும் அப்பாவாயிட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க திரும்பி வந்துட்டீங்கிறதுக்காக மறுபடியும் அறுத்து கட்டவா முடியும்? தப்பா நினைச்சுக்காதீங்க பங்காளி. உங்களை உங்க வீட்டில் உட்கார விடாம அங்கிருந்து வெளியில கூட்டு வந்ததுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா மல்லிகாவுக்கு குற்ற உணர்வு வந்துடும் சொல்லி தான் அவ ஏதாவது அவசரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டான்னா என் பிள்ளைங்கள தெருவில் அனாதையா நிற்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க பங்காளி. நீங்க எத்தனை நாள் வெளியில இருப்பீங்க, எப்போ உள்ள போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது பங்காளி. அப்படி இருக்கிறப்ப அவளையாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ விடுங்க பங்காளி. போங்க பங்காளி, அழாம போங்க பங்காளி. பங்காளி, இந்த ஊரை விட்டே போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது பங்காளி. இதெல்லாம்? வாடி வா, பார்த்தா தெரியல டிஃபன் கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இதையும் வச்சு விக்கலனா எனக்கு எவன்டி சோறு போடுவான்?
உங்களுக்கு ஏன் இந்த வேலை? எங்க அண்ணன் உங்களை உட்கார வச்சு சோறு போட்டாரே, ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு அண்ணி. அந்த ராசாவே போய் சேர்ந்துட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு நீ ராணி? அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணி? உன்னை தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பன தூக்கி வளர்த்தாரே என் புருஷன். அந்த பாவத்துக்காக தாண்டி அந்த பாவிங்க அவரை வெட்டி போட்டாங்க. கேட்கறதுக்கு கூட நாது இல்லாம என்னையும் என் பிள்ளைங்களையும் அனாதையா தவிக்க விட்டு போயிட்டாருடி. அண்ணனை யார் நீ வெட்டினது சொல்லுங்க அண்ணி. ஏ தெரிஞ்சா நீ போய் வெட்ட போறியா? அவங்கள வெட்டுனா என் புருஷன் திரும்பி வந்துருவாரா? போடி இங்க இருந்து போடி, போங்கத்தவளே போடி. என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக தாண்டி நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இந்த கடையை வச்சு தாண்டி அவங்களுக்கு கால் வைத்து கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். அதையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா? வேண்டாண்டி, இந்த பொழப்பையும் மண்ணெண்ணி போட்டுறாத. உன்னால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். மரியாதையா சொல்றேன், போயிடு இங்க இருந்து. ஏண்டி சொல்றல, போடி. அண்ணி போயிடு. அண்ணி, நான் எங்கன்னு போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யார் அண்ணி இருக்கா? இத்தனை நாளா இந்த அண்ணி இல்லாம தானே இருந்த, அண்ணனோட நினைப்பு இல்லாம தானே இருந்த. எங்கடி போனாங்க உன் கூட இருந்தவங்களா? போ, அவங்களோடய போய் நாசமா போ போ. அண்ணி, பிள்ளைங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் அண்ணி. எங்கடி போற? உள்ள கால் எடுத்து வச்ச வெட்டி விடுவேன். ஏண்டி என் புருஷனை பறி கொடுத்த மாதிரி என் பிள்ளைங்களே பறி கொடுக்க சொல்றியா? போடி இங்க இருந்து, போடி. வந்துட்டா உறவ சொல்லிக்கிட்டு அதான் ஒண்ணு இல்லாம உட்கார வச்சுட்டியா என்னதான்? அக்கா, நான் வேணா காய்கறி கட் அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டிமா. அது இல்ல, ஹெல்ப்பா இருக்குமேனுதான். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. விசில் விசில் சத்தம் கேக்குது. குக்கர் வேணா ஆஃப் பண்ணிட்டு வரட்டா? தவறு நில்லு. என் வேலையை நான் தானே செய்யணும். நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிடுவ. நீ உட்காருமா, என் வேலையை நானே பாத்துக்கிறேன். இல்லக்கா, நான் ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? உள்ள வாங்க. உங்கள அம்மா கூப்பிடுறாங்க. படிக்கிற வேலையை போங்க விட்டுட்டாங்க. என்னடா போங்க பேச்சு போங்க உங்களுக்கு? போங்க. வந்து வேலையை பாருங்க. புள்ளைங்களையும் கெடுத்து தொலைக்க போறேன். சேச்சா, டேய் அங்க என்னடா பாருவ உனக்கு? போ போங்க உள்ள. அவகிட்ட போய் பேசுனீங்க, கைய கால ஒடிச்சிடுவேன். வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துடக்கூடாது, உடனே உறவு கொண்டாடிட வேண்டியது. சச்சா, அவகிட்ட என்னடி பேச்சு உங்களுக்கு? டேய் உனக்கு என்னடா பேச்சாங்க? நின்னு அவ கேட்டா நீ பதில் சொல்லுமா? பேசாம உள்ள வந்து படிப்பியா? இப்ப பேசுவீங்க, அப்புறமா கெட்ட அழிஞ்சா யார் அவஸ்தைப்படுறது? ஹேய் மலர். மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மலர். நீ எப்போ வந்த? நான் இன்னைக்கு அவ காலையிலே வந்துட்டா. அப்படியே மலர், காலையில வந்த? ஆமா மாமா. நான் உன்னை பார்க்கலையே. நீங்க ஆபீஸ் போனனே வந்தா. நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வந்தியா மலர்? அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அவகிட்ட என்ன பேச்சு? ஆபீஸ்ல இருந்து வந்ததே லேட்டு. வந்தமா சாப்பிட்டமா படுத்தமான்னு இல்லாம அவகிட்ட போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விசாரணை? வாங்க வாங்க, சாப்பாடு போடுற வாங்க. சரி, நீ போ நீ போ. சாரி மலர். போதும். மலர் சாப்பிட்டாளாமா? அவ சாப்பிடுவா, நீங்க சாப்பிடுங்க. மலர் என் கூட உட்காந்து சாப்பிட்டுமா? மலர் நீ வாமா சாப்பிடலாம். இல்ல மாமா, வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அவளே சொல்லிட்டால, நீங்க சாப்பிடுங்க முதல்ல. சிந்து, மலர் என் கூட உட்காந்து சாப்பிடுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அவ வரட்டும். மலர், நான் சொல்றதை கேளு, நீ வாமா
வா என்னோட வந்து சாப்பிடு வா. மலர் நான் சொல்றேன்ல, வாமா. உட்காருமா. சாதம் வைமா. சாம்பார் ஊத்து. ஒண்ணு சொல்லணும். மலர் சாப்பிடு. நீ சாப்பிடுமா. நீ சாப்பிடு. சாப்பிடுமா. ஏமா வேற ஏதாவது வேணுமா? இல்ல மாமா, எதுவும் வேண்டாம். பொரியல் இன்னும் கொஞ்சம் வைமா. இல்ல வேண்டாம்க்கா. சாப்பிடுமா. சாப்பிடு. இல்ல வேண்டாம். படுங்க. குட் நைட். படு. சிந்து, பிள்ளைங்க படுத்துட்டாங்களா? படுத்துட்டாங்க. மலர் படுத்துட்டாளா? என்ன அவ மேல ரொம்ப அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாவண்டியாவா இங்க வந்து யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஆயிட்டா. அவளை என்ன ஏதுன்னு விசாரிக்க விட்டியா நீ? நான் எப்ப விசாரிக்க வேண்டாம்னு சொன்னேன்? ஏண்டி அவ கூட எங்க என்ன பேச விட்ட? வந்த உடனே நேரா வாங்க சாப்பிடலான்னு, சாப்பிட்ட உடனே நேரா வாங்க தூங்கலான்னு. அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? தப்பா நினைப்பால? நினைச்சா நினைக்கிட்டோம். நீங்க படுங்க. சரி சரி, வர வர உனக்கு சித்தி பொண்ணுன்ற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. ஜெயிலுக்கு போனத பெருமையா பேசுறியாக்கும்? ஊருக்குள்ள உங்களை காரி துப்புறாங்க. உன் பேரை சொல்லி உன் சித்தி பொண்ணாமேன்னு 4 பேர் கேக்குறப்போ நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. அண்ணே, அண்ணி எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. அண்ணனா? யாரா அண்ணன்? போடா. எப்பறம் அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? நீதான் காட்டுக்குள்ள இருந்தியே, எங்கட அட்ரஸ் இருந்துச்சு, எப்பறம் சொல்ல முடியும்? உன்னால ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாம தான் அவங்க செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லடா, நாங்க செத்தா கூட அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் செத்து போனாங்க.
டேய் பாஸ்கரா, பாஸ்கரா, ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்க? வீட்டுக்கு போகலையா? டேய் உன்னதான்டா, என்னடா? எல்லாம் போச்சுடா குழந்தை, எல்லாம் போச்சுடா. அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கடா, அவங்க உயிரோட இல்லடா. அண்ணன் மட்டும்தான்டா இருந்தான், ஆனா அவனும் அண்ணனா இல்லடா. என்ன நாய் வருடா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான்டா. கேட்டா வீடு எனக்கு சொன்ன இல்லைன்றான்டா. ஆமா குழஞ்சி, நீ எங்கடா இங்க? வீட்டுக்கு போலையா? வீடே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எந்த வீட்டுக்குடா போறது? வீடெல்லாம் இடிஞ்சு எல்லாம் பாழடைஞ்சு போச்சுடா. என்னடா சொல்ற? உங்க அம்மா அப்பாலாம் எங்க? தேடணும், எங்க இருக்காங்கன்னு தேடணும். நம்மளை பழி வாங்கறதுக்கு பதிலா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பழி வாங்கிட்டாங்கடா. சொந்த பந்தெல்லாம் நம்மள ஆதரிப்பாங்கன்னு வந்தா அவங்களே வெறுத்தா நம்ம எங்கடா போறது? எங்க போறதுன்னு நீ தவிக்கிற. எங்க அப்பா அம்மா எங்க போயிருப்பாங்களோன்னு நான் தவிக்கிறேன்டா. நீ உங்க அண்ணனையாவது பார்த்த, நான் யாரையுமே பார்க்கலடா. பாத்துக்கறா, இனிமே பாப்பானான்னு தெரியலடா. என்னடா ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? எனக்கு வீடு சொந்தம் இல்லாம போச்சு, இவனுக்கு வீடே இல்லாம போச்சுடா. எங்க வீடுலாம் இடிஞ்சு பாழடைஞ்சு கிடக்கடா சுரேஷ். இவங்க அண்ணன் இவனை ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டிருக்கிறான். வீடே உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான்டா. உனக்கு அது வீடே சொந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான் உங்க அண்ணன். ஆனால் எனக்கு என் பொண்டாட்டியே எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்புறான்டா ஒருத்த. என்னடா சொல்ற? சொல்றதுக்கே கூச்சமா இருக்குடா. என் பொண்டாட்டி வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தை பெத்துட்டாடா. நொந்து போய் வரேன்டா. வாழ்க்கை தான் கையை விட்டு போச்சுன்னா வந்தவனும் கையை விட்டு போயிட்டாடா. இத பாக்குறதுக்காடா வந்தோம். செத்துருக்கலாண்டா, காட்டிலே செத்துருக்கலாண்டா, ஜெயிலையாச்சும் செத்துருக்கலாண்டா. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணா இருக்குடா. நாம எதுக்குடா இங்க இருக்கணும்? யோசிக்கணும்டா, யோசிக்கணும்டா. என்னத்தடா யோசிக்கிறீங்க? போயிடலாண்டா, போயிடலாண்டா, போலாண்டா. விடுதலை இந்த ஊரை விட்டா போயிடலாண்டா. வேண்டாடா, இந்த ஊர் வாழாண்டா, இந்த ஊர் மக்கள் வாழாண்டா. போலாண்டா, போயிடலாண்டா, போயிடலாண்டா, போயிடலாண்டா.
மாமா நான் சொல்றதை கேளு. நீ இங்க வந்ததே உங்க அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப வேணும்னாலும் உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்த தயாரா இருக்க. நீ கொஞ்சம் என்ன அனுசரிச்சு போனா நிரந்தரமா இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட்டா நீ இருக்கலாம். என்ன சொல்ற? ஏய் என்ன? ஏய் இங்க பாரு. என்ன 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 புதுசா நம்ம சொல்ற? என்ன டிராமா பண்றியா? காட்டுல தீவிரவாதிகளோட நீ தனியா அத்தனை ஆம்பளைங்க மத்தியில இருந்தல்ல, இப்ப என்ன? இத பார், என்ன நீ அனுசரிச்சு போனாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லன்னா ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சொன்னா கேளு. இது பார், அவசரப்படாத. உனக்கு நான் டைம் தரேன். இத பார், நல்லா யோசிச்சு வை. நீ யோசிச்சாகணும். உனக்கு 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 வேற யாருடைய ஆதரவும் இல்ல. நான் தான் உனக்கு ஆதரவு. என்ன பகைச்சுக்கிட்ட நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. நல்லா யோசிச்சு வை. நான் நாளைக்கு வருவேன். யோசிச்சு வை மலர். மலர் யோசிச்சு வை. எனக்கலா எங்க போற? எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருக்க. உங்க அண்ணா நீ எல்லாம் பாத்தியா? அண்ணிய மட்டும் பார்த்தேன். அண்ணி என்ன சொன்னாங்க? என் அண்ணன் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. ஓ, என் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாங்க. என் அண்ணி வீட்டு வாசல்ல டிஃபன் கடை வச்சிருக்காங்க. அத பார்த்ததும் மனசு பதறி போயிடுச்சு. ஆமா, நீ உன் பெரியம்மா பொண்ணு வீட்டுக்கு போறதா சொன்னியே, போலியா மலர்? போல. உன் அக்கா உன் மேல பாசமா இருப்பாங்கன்னு சொன்னல? ரொம்ப பாசமா இருந்தாங்க. உன் அக்கா புருஷன் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாருன்னு சொன்னல? அவரும் ரொம்ப பாசமா இருந்தாரு. ராத்திரியில என் பக்கத்துல வந்து படுக்கிற அளவுக்கு. அவனை அனுசரிச்சு நடந்துக்கிட்டா அந்த வீட்டுல இருக்கலான்னு சொன்னான். அவனை கொலை பண்ணிட்டு எங்க அக்காவை விதவையாக்க நான் விரும்பல.
அதனாலதான் விடியறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டே கிளம்பி வந்துட்டேன். இப்ப எங்க போறது, என்ன பண்றது மலர்? போவோம் கலா, ஆண்டவன் இந்த காலை கொடுத்திருக்கான்ல, போலாம், யோசிப்போம், என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். யோசிக்கிறதுலயே நம்ம காலம் போயிடுமா மலர்? என்ன மலர், யோசிக்கிறதுலயே நம்ம காலம் போயிடுமான்னு கேட்டேன். தெரியலையே, அதுவும் தெரியல. ஊருக்குள்ள வந்ததுல நாம 2 பேர் மட்டும்தான் திரும்பி போறோமான்னு தெரியல. நம்ம 2 பேரும் மட்டும்னா என்ன பண்றது மலர்? உனக்கு நான் தோண, எனக்கு நீ தோண. வாழ முடியாதா? வா போலாம். என்ன எல்லாம் இங்க இருக்கீங்க? பாஸ்கர், சுரேஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஊருக்குள்ள இடம் இல்ல, ஊருக்குள்ள இருக்கிறவங்க மனசுலயும் எங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? இல்ல அவங்களே சொன்னாங்களா பாஸ்கர்? நம்ம இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாது மலர். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க யாரும் நம்ம கூட பேசக்கூடாதான், பழகக்கூடாதான், எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க கூடாதான் பஞ்சாயத்தில் முடிவு பண்ணியிருக்கானுங்க. எங்களுக்கு நடந்த அவமானத்தை கேள்விப்பட்டு நீயும் கலாவும் ஆறுதல் சொல்ல வந்தீங்களா மலர்? ஆறுதல் சொல்ல வரல, நாங்களும் ஆறுதல் தேடி தான் வந்திருக்கோம். உங்களை மாதிரி நாங்களும் அவமானப்பட்டு தான் வந்திருக்கோம். அவமானப்படாத ஒரே ஆள் நம்ம குமரேசன் மட்டும்தான். ஆனா அவனுக்கு வேற மாதிரியான பிரச்சனை. அவனோட முறப்பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. இவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு இப்படி ஆயிட்டா. எல்லாரோட வேதனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும் மலர். அதுவா எப்படி கிடைக்கும் பாஸ்கர்? நாம தான் முடிவு பண்ணணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? சென்னைக்கு போயிட்டு அரிசி மரத்தை பார்த்தா என்ன? வேண்டாம், நம்ம அரிசி மரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாமளா ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போலாம். ஒரு புது ஊருக்கு போவோம், புது வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், புது மனுஷங்களை பார்க்கலாம். வாங்க. சரி மலர், வாங்க வாங்கடா போலாம். என்ன குமரேசா, வா. நீ வரலையா? என்னப்பா வரலையா? இல்ல, நீங்க போங்க. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என்னை நம்பி என் அக்கா பொண்ணு இருக்கா, அவளை குணப்படுத்தணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நான் இந்த ஊர்ல எவ்வளோ அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நான் தாங்கிப்பேன். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நீங்க போங்கடா, உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க போங்க. போயிட்டு வரோம்டா, போயிட்டு வரேன்டா, போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.